நான் என் ஒய்ஃப் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இதை பற்றி என்ன சொல்கிறது, சூத் சேயர்ஸ்லாம் முந்தி இருந்திருக்காங்க, பழைய ஏற்பாடில் இருந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதை பற்றி சொல்லலை, நீங்கள் சொல்வீங்கன்னு நினச்சேன் அது. ஆனால் அதை அக்செப்டும் பண்ணுறாரு, ஏசு கிறிஸ்து கூட சொல்கிறாரு அப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் சொல்கிறத நம்பி அவங்க பின்னாடி போய், பட் ஆனால் அவங்க அதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சில விஷயங்கள் உண்மையும் இருக்கலாங்க. நீங்கள் கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த வசனம் எல்லாராலையும் சொல்லப்பட்டிருக்கும். இது யார் சொன்னான்னு தெரியுங்களா? இது ஒரு வாக்குத்தத்தமாக, ஒரு ப்ராமிஸாக எல்லாரும் பேசுவாங்க. இது ஆண்டவருடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையே இல்லைங்க. பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமினுடைய உபதேசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக கர்த்தரை நம்பாத ஒரு ராஜா கர்த்தருக்கு எதிராய் செயல்படக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து இஸ்ரவேலை சபிக்க சொல்றாரு. அப்ப இஸ்ரவேலை சபிக்க முடியாதுன்னு பீலேயாம் சொல்லுகிறத கேட்டு அவரால் தாங்கிக் கொள்ள முடியாம திரும்ப திரும்ப அவருக்கு பைசாவை கொடுத்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்கள சபிக்க சொல்றாரு. அப்ப தேவன் சபிக்காத ஒருத்தர் சபிக்க முடியாதுன்னு வேற தீர்க்கதரிசி சொல்றாரு. இது யார் சொன்னான்ற கான்டெக்ஸ்ட் தெரியாமையே நிறைய பேர் இதையே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கங்க. ஸோ சிம்பிள், நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டீங்க. வேதத்தை தெளிவாக வாசிச்சு அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்னங்கிறத புரிஞ்சுட்டு ஒரு கிறிஸ்தவர் வாழுகிறதற்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டுங்க. உதாரணத்துக்கு நீங்களோ நானோ நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு சங்கீதத்தில் 2 சங்கீதம், மத்தேயுல மலை பிரசங்கம். இப்போ நீங்கள் ஒரு புக்கு வாசிக்கிறீங்க, 17வது பக்கத்துலேருந்து 23ஆம் பக்கம் வரைக்கும் 4 பேஜ், 45லேருந்து 50 வரைக்கும் ஒரு 5 பேஜ். கதை புரியாது. அந்த கதை தாங்க யாருக்கும் இன்னைக்கு புரியல. கரெக்ட், எக்ஸாக்டாக கதை யாருக்கும் புரியலைங்க. நீங்கள் முழு பேக்ரவுண்டு தெரியாமல் 5 பேஜ் படிச்சுட்டு அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த பகுதி அந்த ஆத்தர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிட்டே வரும்போது அவர் சந்தித்த ஒரு பையனை பற்றி ஒரு கதையை எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ட்ரெயினில் போயிட்டுருக்காரு, அந்த இடத்துல டீ விற்கிற ஒரு தம்பியை பற்றி அவர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட நடந்த உரையாடலை கோட்டுக்குள்ளே போட்டு, டபுள் கோட்ஸில் போட்டு, அண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற 2 டீ வாங்கிக்கோங்கண்ணே அப்படின்னு அவன் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆத்தர் தான் டீ வித்தாருன்னு இவர் நினச்சிக்குவார். கரெக்டுங்களா? இல்லை. அந்த மாதிரி நம்ம நிறைய தவறாய் புரிந்து கொள்கிறதற்கு மிக முக்கியமான காரணம் பைபிளை முழுசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. பிதாவாகிய தேவனை பிக்கர் பிக்சர்ல பாத்துக்கிறது இல்ல. நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப நல்லா இருந்தது. கதை புக்கை எப்படி நடுவில் வாசித்துட்டு கதையை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றது எவ்வளவு தப்பான விஷயமோ, அதே போல பைபிளை திறக்கும் போது என்ன பேஜ் வருதோ அதை வாசித்துட்டு அதை வச்சு புரிஞ்சுக்க நினைக்கிறது தப்பான விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு பைபிள் இதை வச்சு புரிஞ்சிக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து வாசிச்சுட்டு அதை அப்படியே வாக்குத்தத்தமா சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் முழு வேதாகமும் ஒரே ஸ்க்ராலாக தான் இருந்துச்சுங்க. அதை யாரும் சாப்டர்ஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் அதை சாப்டர் பண்ணாங்க யாரோ லாங்ஃபோர்ட்னு ஒரு பிஷப்பு. அப்புறம் அதை வசனமாக பிரித்தாங்க. இன்னைக்கு வசனம் சாப்டர்ஸ் இல்லாமல் ஃபுல் புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ஒரு முழு ஐடியா கிடைக்கும். மத்தேயு என்ன சொல்ல வரார், மார்க் என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு. நமக்கு பிடிச்ச 2 வசனத்தை மட்டும் எடுத்துட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, சொல்லுங்க 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 அப்படின்னு சொன்னா கரெக்டாக அதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாங்க, பைபிள் நல்லா வாசிச்சுட்டா தெளிவு வந்துருங்க. தெளிவு வந்துட்டா அந்த வரங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் ரொம்ப முக்கியமான ஒரு வரங்க. அப்போ நீங்களும் நானும் என்ன கண்ணோட்டத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ இல்லையோ, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பேசுகிறோன்ட்டு. நாம் உள்நோக்கம் கொண்டு பேசினா அதுவும் தெரியும். அப்போ ஒரு ஊழியர் எந்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிற அளவுக்கு விசுவாசிகள் வளரணுங்க. அதுதான் பவுல் எழுதும்போது பெரேயா சர்ச்சை பற்றி பேசுகிறார். அவர்கள் பால் தான் பேசுகிறார், பவுல் தான் போதிக்கிறார். அவங்க உட்காந்து கேட்குறாங்க. கமாலியலுடைய பாதத்தில் உட்காந்து வேதத்தை கற்றுக்கொண்டவர், பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். ஆனால் அவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் வேதத்தோட ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து பார்த்து, ஓ காரியம் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்டாங்களாம்.
அப்போ நீங்கள் யார் ப்ரீச் பண்ணாலும் சரி, லெட் him be the greatest preacher on this earth. அதுக்கப்புறம் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாராங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் will be taken for a rideங்க. ஒரு பெருங்கூட்டம் வந்து கடவுளை தேடுறதே வந்து அவங்களுக்கு என்ன வரும்ன்றது தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, அதனுடைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்க? எல்லா மனுஷனுக்கும் அந்த ஒரு ஒரு ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கணுன்ற தாகம் வந்து எல்லா மனுஷருக்குள்ளேயும் இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லட்டுங்களா? என்னுடைய ஃப்யூச்சர் எனக்கு பர்ஃபெக்டாக தெரியுங்க. ஓ ஆமாம், எனக்கு அந்த வரம் இருக்குங்க. இந்த பூமியில் நான் இருந்தேன்னா ஆண்டவர் அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் வாழ முடியாது. இந்த பூமியிலேருந்து மரித்தா கண்ணை மூடுகிற அடுத்த நேரத்தில் அல்லது ஆண்டவர் வந்தால் அவரோடு கூட இருப்பேன். இதுதாங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய எதிர்காலம். இதை விட்டுட்டு இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை தான் எல்லாம் போல, ஏதோ ஒரு 5000 ஆண்டுகள் வாழப்போகிறது போல நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் இன்னும் 100 வருஷம் இங்க பூமியில வாழ போறது இல்லைங்க. இன்னும் ஒருத்தர் கூட வாழ போறது இல்லை. நீங்க உங்களுக்கு காலேஜ் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு கொஞ்சம். நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கூலுக்கு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலுக்கு போனதெல்லாம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஏதாவது நேற்று நடந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப நமக்கு 20-30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 20-30 வருஷத்துல யார் எங்க எப்படி இருப்போம் யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதாங்க நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நம்ம 5000 ஆண்டுகள் வாழ போகிறது போல ரொம்ப சிந்திக்கிறோம். அதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, இன்று இரவில் உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சம்பாதித்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும். அந்த உணர்வோடு இந்த வாழ்க்கையை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா பூமிக்குரிய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும், நித்திய ஜீவனை குறித்த அஷூரன்ஸும் இருக்கும். அதுதான் கிரேட்டஸ்ட் இன்சூரன்ஸ். நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் அவங்களோட வியூவை மாற்றிக்கணும்னு தோணுது. எப்படி அப்படின்னா, ஏதாவது நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன், எனக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தேடாதபடி ஆண்டவர் என்னை குறித்து வச்சுருக்க நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு நம்பிட்டாவே இந்த ஒவ்வொருத்தர் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது இன்றைக்கு நம்ம சங்கீதத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசணும். அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையே நடக்காதீங்க, பாவிகளுடைய வழியே நிற்காதீங்க, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதீங்க, அந்த வழியில் போகாதீங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது ஆண்டவர் நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. நீங்கள் ஏன் போய் ஒருத்தரையா கேட்குறீங்க வாய்க்குமா? ஏன்னா நீங்கள் செய்யறதில்ல. மற்ற நம்பிக்கையில் இருக்கவங்களாம் அதை பிரதானமாக எண்ணி பாவம் அவங்க லைஃப்பில் பாதி நாளை இழக்கிறாங்க. பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுறாருங்க, தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள். ஒரு காலத்துல நீங்கள் தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள்னு சொல்லி எழுதுறாருங்க. அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற தெய்வங்களை வழங்கி கொண்டிருந்தீர்கள், வேற நம்பிக்கையில் இருந்தீர்கள்னா சொல்லலைங்க, தேவன் இல்லாம இருந்தீங்க. அதாவது நம்முடைய ஆண்டவர் இட்டர்னல் ஃபாதருங்க. அப்ப அந்த ஃபாதர் இருக்கிறாருங்கிற ஒரு தகப்பன் இருக்கிறாருங்கிற உணர்வு இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்றால் பைபிள் சொல்லுது, அனாதைகளை போல் இருந்திருக்கிறோம், யாரும் கேட்பாரற்று இருந்திருக்கிறோம். ஒரு தெருவில் போகும்போது ஒரு சின்ன பையன் தப்பான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறான்னா அவனை போய் நம்ம கேட்க முடியாது, நீ யாரையா கேட்கறதுக்கும்பாங்க. அவங்க அப்பாவா இருந்தால் தலையில 4 தட்டு தட்டி பிடிச்சி இழுத்துட்டு போய் அவனுக்கு நல்ல வழி சொல்லி தருவார். நமக்கு அப்படி ஒரு இட்டர்னல் ஃபாதர் இருக்கிறார், நித்திய பிதா இருக்கிறார். அதை விட்டுட்டு 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நான் BMW கார் மாதிரி AMWன்னு ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். ஒழுங்கா 3வது டேபிள் கரெக்டாக சொல்லு, ஒழுங்கா வந்து இங்கிலீஷ் படின்னு தலையில தட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ டோன்ட் ஜம்ப் டூ ஃபாஸ்ட், டோன்ட் திங்க் டூ மச். மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் பார்க்க பெருசா இருக்கும், அது முடிவோ மரண வழிகள்னு பைபிள் சொல்லியிருக்கு. அதனால நம்ம வழியை நம்ம பண்ண வேண்டாம். உன் நினைவுகள் வேற, என் நினைவுகள் வேற. நம்ம வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேணாம். ஆண்டவரை நம்புங்க, அப்பாவை நம்புங்க. நீங்க இப்பதான் என்ன சைக்கிளே ஓட்ட தெரியல, கார் ஓட்டுறவருக்கு ஏன் ஐடியா கொடுக்குறீங்க? நீங்க என்ன சைக்கிளே ஓட்டல, சைக்கிள் ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணி ஓட்ட தெரியாம கீழே விழுவுறீங்க. அப்பா நீங்க கார் எப்படி ஓட்டணும் தெரியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னா எப்படி இருக்கும்? கதா முதல்ல நீ சைக்கிளை ஓட்டு, அப்புறம் கார் ஓட்டுறதை பத்தி பேசலாம். அதனால ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கவும் வேண்டாம், அது தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். அப்படின்னா நீங்க விசுவாசியே இல்லைங்க, உங்க அப்பாவை நீங்க நம்பலன்னு அர்த்தம். அப்ப நான் என் ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்றீங்களா? விசுவாசித்து நடங்க.
விசுவாசித்து நடங்க. நீங்க செய்யறது தெளிவாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தால், என் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர் என்ற நம்பிக்கையோட செய்யுங்க. அவர் ராஜாக்களுக்கு மத்தியில் உங்களை உட்கார வைப்பார்னு சொல்லியிருக்காரு. உங்க ஃபீல்டுல இருக்கிற மிகப்பெரிய மிக சிறந்த ஆட்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதை விசுவாசிங்க. என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்ற நாள் நிம்மதியா இருக்காதுன்ட்டு. நீங்க போய் தீர்க்கதரிசிகிட்ட கேட்டு அவர் ஒரு டேட் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். அதனால அதை தெரிஞ்சுக்காதீங்க. ஆண்டவரை நம்புங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். அவ்வளவுதான். நன்மையை செய்யுங்க, கர்த்தரை நம்பி செய்யுங்க, வாழ்நாள் இன்பமா இருக்குங்க. நம்ம ஆண்டவரை பார்க்குற விதத்தை நம்ம மாற்றிக்கணும். கண்டிப்பா. அவரை ஒரு குறி சொல்கிறவரை போலவும், ஒரு தெய்வத்தை அவர்கிட்ட எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு கேட்குறத விட்டுட்டு, நீர் சொல்கிற வழியில் நான் வாரேன், நீர் என்னை வழி நடத்துவீர், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம வழி நடந்தோன்னா ஆண்டவர் தானாக வழி நடத்துவார். கண்டிப்பாக. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு 2 வசனத்தை எனக்கு ரிமைண்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ சொன்னதுலேருந்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், அந்த வழியில் நடவுங்கள். நீ போய் சேர வேண்டிய ஊர் பெயர் அவர் சொல்லல, போக வேண்டிய வழியை சொல்லியிருக்கிறாரு. அந்த வழியில நடங்க. அவர் சொன்னது உண்மை, சத்தியம். அந்த சத்தியத்தில் நடங்க. அவர் தான் ஜீவன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய நாசியில சுவாசத்தை கொடுத்தது அவர் தான். ஜீவனுக்கு அதிபதி அவர் தான். ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. அவரை விசுவாசிச்சு நடங்க. அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரை விட்டுட்டு சும்மா அவர்கிட்ட போய் தொந்தரவு பண்ணி இன்னைக்கு என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும், லாட்ரி ஷேர் மார்க்கெட் வாங்கினாலும் டெய்லி போய் 100 ரூபாய் ஏறி இருக்கா, 2 ரூபாய் குறைஞ்சிருக்கா, லாபம் வருமா நஷ்டம் வருமா, இதெல்லாம் செய்யறதுக்கு அவர் ரெடியா இல்லைங்க. ரெண்டாவது, உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்க வேத புஸ்தகத்துக்கு சங்கீதம் 119 சொல்லியிருக்கு, வேதம் தான் வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமா இருக்கிறது. அப்போ அவர் கொடுத்துட்டாருங்க. நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா எல்லாமே ரெடியா இருக்கு, வெளிச்சம் இருக்கு, வேதத்துல வெளிச்சம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகிட்ட வேதம் இல்லை. இன்னைக்கு எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. அந்த புஸ்தகத்தை ஓரமா வச்சுட்டு திரும்ப போய் நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொன்ன, ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா, 1500 வருஷமா உனக்காக தான் எழுதி வச்சிருக்கிறேன், 40 ஆத்தர்ஸை வச்சு எழுதி வச்சிருக்கிறேன், அவங்களாம் உபவாசம் இருந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப எங்கிட்டே நிற்கிற, அது அந்த வார்த்தை வேற யாரும் வார்த்தை இல்லை, நான் தான் அந்த ஆத்தர். பைபிளுடைய எழுதின ஹியூமன் ஆத்தர்ஸ் தான் 40 பேர். அதை சொன்னவர் ஒரே ஒருத்தர் தான். 1500 ஆண்டு இடைவெளியில் எழுதப்பட்டதுங்க. ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சொல்லியிருக்கிற கண்டென்ட் ஒன்று. அப்போ ஆத்தர் யாருங்க? ஆண்டவர் தான் ஆத்தர். நான் ஏற்கனவே பேசி வச்சுட்டேன் வார்த்தை. நான் பேசி வச்சதை கேட்காம புதுசாக இப்போ நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து போகும்போது, அப்போ நான் வர்றதுக்குள்ளார இந்த ஒர்க்கை முடிச்சு வச்சிரு, இந்த ஃபைலை எடிட் பண்ணி வச்சிரு, இந்த பில்லை கட்டிடு, இங்கே சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்கோ, ஸ்நாக்ஸ் இங்கே இருக்குது, டீ இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. நீங்கள் வெளியே போன உடனே கரெக்டாக இந்த தெரு முனைக்கு போன உடனே நான் இப்போ என்ன பண்ணணும், ஃபைலை முடிக்கணும். அப்புறம் நீங்கள் அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் போன உடனே ஸ்நாக்ஸ் எங்கே இருக்குது, நான் சொல்லிட்டு வந்தேனேப்பா கிச்சனில் இருக்குது. அப்புறமா கழிச்சு நான் லைட் ஆஃப் பண்ணணும், சுவிட்ச் எங்கே இருக்குது, டேய் நான் உனக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ கூப்பிட்டு கேட்குற, நான் ஒன்று நீ என் வார்த்தையை நீ கவனிக்கல. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை நீ கவனிக்கல. ரெண்டாவது, யூ வாண்ட் அன் ஈஸி வே. இந்த புக்கை உட்காந்து படிக்காம, நான் சொன்னதை கேட்காம அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டு முதல்ல அந்த ஃபோன் நம்பர் இருக்கிறதா உனக்கு பிரச்சனை. அதனால தான் ஆண்டவர் நிறைய சமயம் பேச மாட்டேங்கிறாரு. டேய், உனக்கு நான் ஆல்ரெடி பேசி வச்சுட்டேன், நீ அடிக்கடி ஃபோன் எடுத்துக்கிற. அப்பா சாவி எங்கே இருக்கு, அப்பா காஃபி எங்கே இருக்கு, டீ எங்கே இருக்கு, இன்னும் நிறைய பேர் சர்க்கரை எங்கே இருக்கு, உப்பு எங்கே இருக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நீங்களே முடிவெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் செஞ்சு வச்சுட்டாரு. அதை செய்யறதுக்கு மனம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவரை சும்மா தொந்தரவு பண்ணி, பாவம் அவரை போய் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. அவரை தொந்தரவு பண்ண முடியலன்னு ஊழியக்காரங்களை தொந்தரவு பண்றீங்க. அதுக்கு யூ வில் ஹேவ் டு பே அ பிரைஸ். இல்லை, இது எல்லாத்துக்குமே பிரச்சனை ஈஸி வேலை வழியை தேடுறது. கண்டிப்பா விசுவாசம் இல்லாமல் இருக்கு. விசுவாசம் இல்லாமல் ஈஸி வேலை வழியை தேடுறது. 3வது, வார்த்தையை கவனிக்காது. நீங்கள் போகும்போது சொல்லிட்டு போனீங்களே பையன்ட்டு, அவன் அதை கவனிக்கல.
அதே தான் இன்றைக்கி நாம் பண்ணுறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்கல. அப்பப்போ கூப்பிட்டு கேட்டு சொல்லுங்கள் பாஸ்டர். அப்படியாம்மா இருங்க வாரேன். எரேமியா 23:21 ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 23:21 யாருக்காக எப்போ எதுக்கு சொன்னது? கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் மாறுது. இப்படி நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது அது வேற மாதிரி போகுது. அதுக்கு ஆண்டவர் நானே உன்கிட்ட கொடுத்துருக்கேனே, உன்னுடைய என்ன சொல்கிறது ரகசியத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேனே, உன்னை பற்றின ரகசியம், இந்த உலகத்தை பற்றின ரகசியம் என்ன, அதை நீ படித்து ஆராய்ஞ்சிப்பாருன்னு சொல்கிறாரு. நம்ம அந்த உன்னர் பிரதர் கூட நம்ம இதில் பேசியிருப்போம், சத்தியத்தை நீ ஆராய்ஞ்சிப்பாரு அப்படின்னு, நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு ஆண்டவர் தெளிவாக நம்ம கூட பேசுவார். இதுக்கு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணி அவர் டைமையும் வேஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறீங்க, தப்பான ஒரு ஆன்சரை கடைசியில் எடுத்துக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி சொன்னீங்களே பாஸ்டர் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் வந்து மார்க் போடுறது. இந்த தீர்க்கதரிசி அவர் தான் வந்து நம்பர் 1, இவர் நம்பர் 2. அப்போ ஆண்டவர் அவருக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஆண்டவர் நம்பர் 2வா? அப்போ ரெண்டாவது அடிப்படையில் விசுவாசம் இல்லைங்க. இப்போ ஒரு குழந்தை டேபிள் நின்றுட்டு மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அப்படியே குதிக்குது. ஏன் சொல்லுங்கள்? அப்பா என்னானாலும் நான் கையில் கீழே விட மாட்டார்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் மேலே ஏறி குதிச்சிங்கன்னா நம்ம குதிக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க? நம்மளுக்கு தெரியும் நம்பிக்கை இல்லை. ஓகே, அதே தான் இன்னைக்கு கொஞ்சம் வளர ஆண்டவர் மேலே சிலர் சொல்லுவாங்க, the word of God is right, correct, you should also be wise, no, நீங்களும் ஞானமா இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் இங்க சுவிட்ச் வச்சுட்டாரு, சுவிட்ச் நீ தானே போடணும் அப்படிம்பாங்க. இந்த உதாரணம் எல்லாம் கரெக்ட். சுவிட்ச் நான் தான் போடணும், அதை ஆண்டவர் போட மாட்டாரு. ஆண்டவர் நான் சுவிட்ச் போட்டுமா அவர் போய் கேட்காதீங்கிறேன். உங்களுக்கு லைட் வேணா நீங்க போட்டுக்கோங்க, இல்லை நைட்டு தூங்க போகிறீங்கன்னா 0 வாட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆண்டவரே நான் சுவிட்ச் போடலாமா? போட்டால் லைட் எரியுமா? இல்லை நான் சுவிட்ச் போடும்போது ஷாக் அடிக்குமா? இல்லை அதில் ஜெயிப்பனா, நான் தோப்பனா, பக்கத்து வீட்டுக்கார லைட்டோட என் லைட் பிரைட்டாக இருக்குமா? நான் அதோட பெரிய கார் வாங்குவேனா? நான் அதோட பெரிய வீடு கட்டுவேனா? அவங்க பையனோட என் பையன் நிறைய படிக்க வைப்பேனா? அவன் என்னை பார்த்து கேலி பண்ணான், அவன் முன்னால் நீர் என்னை உயர்த்த வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவனே ஊருக்கு முன்னால் சிலுவையில் தொங்கி அவமானப்பட்டவர். கடவுளே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவர் வந்து பல மணி நேரம் வெயிலில் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தார். அதை நாம் 7 வார்த்தைகள் தியானிக்க போகிறோம் ஏசியில் போட்டு உக்காந்துக்கிட்டு பட்டர் மில்கில் ஆரம்பித்து இப்போது மில்க் ஷேக் வரைக்கும் வந்துருச்சு. அவரை தியானிக்கிறதுக்கு நம்மலாம் வந்து இப்படி உட்காது. ஏன்னா மற்ற நாட்கள் 1.5 hours வில் கம்ப்ளீட் த சர்வீஸ். நோ பிரதர், திஸ் வீக் வி வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 3 hours இன் சர்வீஸ். ஸோ ஐ வில் அரேஞ்ச் ஃபார் கவின்ஸ் மில்க் ஷேக். அங்கே ஒருத்தர் சொல்லுவார், பாஸ்டர் எனக்கு சாக்லேட், ஒருத்தர் எனக்கு வெண்ணிலா. என்னங்க பண்ண போகிறீங்க? ஏசு சிலுவையில் பட்ட பாடுகளை தியானிக்க போகிறோம். உன்னால் ஒரு 1/2 மணி நேரம் மில்க் ஷேக்கும் மோரும் குடிக்காமல் உட்கார முடியல, தியானிச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நான் வந்து தப்புன்னு சொல்லலை. நம்முடைய திங்கிங் ஹஸ் பிகம் டூ ஷாலோ. ஒன், நவ் வி ஹவ் பிகம் ஸோ கம்ஃபர்டபுள். ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ எல்லாம் வசதி வந்துருச்சு. அதனால் சும்மா வந்து ஃபார் த சேக் ஆஃப் கொஸ்டினிங் சம்ஒன் எதையாவது ஒன்று கேள்வி கேட்டுட்டு பேசிக்கிட்டு அப்படி ஒரு கூட்டம். இன்றைக்கி நம்ம பேசுனதுலேருந்து இதை கேட்குற சகோதர சகோதரிகள் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி இதுவரையும் ஆண்டவரை தேடி இருக்காங்க, எந்த நோக்கத்தில் அவங்க தேடி இருக்காங்க, அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி இருக்காங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்துட்டு நம்ம பேசுனது அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தையோ ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருந்துச்சி அப்படின்னா நிச்சயமாக அவங்க தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களோட நோக்கத்தை மாற்றிக்கிட்டு ஆண்டவரை மட்டும் நம்பி தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கணும்னு நம்ம முதல்ல சொன்னது போல் அப்படி அவங்களுடைய நோக்கத்தை மாற்றி ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அவங்க எதிர்பாராத காரியத்தை ஏற்ற நேரத்தில் நன்மையாக செய்து முடிப்பார்ன்ற நம்பிக்கையை நம்ம இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் செய்வார், கண்டிப்பாக செய்வாருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.